தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையொட்டி திருச்சி தாம்பரம் இடையே 9 நாட்களுக்கு சிறப்பு ரயில் சேவை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜன் சதாப்தி சூப்பர் பாஸ்ட் ரயில் ஜனவரி 4, 5, 10, 11, 12, 13, 17, 18, 19 ஆகிய தேதிகளில் திருச்சியிலிருந்து புறப்படும். திருச்சியிலிருந்து காலை 5:35 மணிக்கு புறப்படும் ரயில் 12:30க்கு தாம்பரத்தை வந்தடையும். அதேபோன்று மறுமார்க்கமாக ஜனவரி 4, 5, 10, 11, 12, 13, 17, 18, 19 ஆகிய தேதிகளில் ரயில் சேவை வழங்கப்படும். தாம்பரத்திலிருந்து மாலை 3:30க்கு புறப்பட்டு இரவு 11:35க்கு திருச்சியை சென்றடையும். ஈரோடு மாவட்டம் கடம்பூர் அருகே கர்நாடகாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1008 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. செருகை தொட்டி சுஜல்கரை பகுதியைச் சேர்ந்த உச்சப்பன் என்பவர் வீட்டில் மது பாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவரது வீட்டில் சோதனை நடத்திய போது விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 1008 கர்நாடக மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதையடுத்து உச்சப்பனை கைது செய்து காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். கார்த்திகேயபுரம், பட்டாபிராமபுரம் ஊராட்சிகளை திருத்தணி நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 100 நாள் வேலை பறிபோகும், குடிநீர் சொத்து வரி உயரும் என்பதால் ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். இதனை கண்டித்து காசிநாதபுரம் என்ற பகுதியில் சென்னையிலிருந்து திருப்பதி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் ஓரமாக அமர்ந்து போராட்டம் மேற்கொண்டனர். அவர்களுடன் வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் 3 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். இது எங்களுக்கு முக்கியமா 100 நாள் வேலை வேணும். இந்த வேலை இல்லைன்னா நாங்க வீட்டுக்கு போக மாட்டோம். எத்தனையோ வாட்டி மனு கொடுத்தாச்சு. இந்த மனுவில் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஆம்பளைங்க எல்லாம் வந்து வேலைக்கு போறாங்க, எல்லாம் கூலி வேலை செஞ்சுட்டு போறாங்க, வராங்க, குச்சி போட்டு வந்து வீட்டில் உட்காந்து. இந்த 100 நாள் வேலை இல்லைன்னா நாங்க எப்படி வாழறது? நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ரயில்வே சுரங்க பாலத்தில் அரசு பேருந்தும் ஆம்புலன்ஸும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பலத்த காயமடைந்தார். திருச்செந்தூரிலிருந்து நாகர்கோவில் சென்ற அரசு பேருந்து வள்ளியூர் ரயில்வே சுரங்க பாலத்தின் வழியாக சென்றது. அப்போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த 108 ஆம்புலன்ஸ் மீது பேருந்து நேருக்கு நேர் மோதியது. இதில் பலத்த காயமடைந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மீட்ட அக்கம்பக்கத்தினர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். ஆம்புலன்ஸில் இருந்த நோயாளிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே நடமாடும் பஞ்சரோட்டும் டிராக்டர் வாகனத்தில் சிலிண்டர் வெடித்து சிதறியதில் 4 பேர் பலத்த காயமடைந்தனர். பெரிய செவலையில் உள்ள செங்கல்வராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் முன்பு கரும்பு லோடுடன் நின்றிருந்த ஐயப்பன் என்பவரின் டிராக்டரின் டயர் பஞ்சர் ஆனது. இதனையடுத்து நடமாடும் பஞ்சர் ஓட்டும் டிராக்டர் வரவழைக்கப்பட்டு டயரை சீர் செய்யும் பணி நடைபெற்றது. அப்போது பஞ்சர் ஓட்டும் டிராக்டரில் பொருத்தப்பட்டிருந்த சிலிண்டர் திடீரென வெடித்து சிதறியதில் ஐயப்பன் பஞ்சர் ஓட்டும் பணியில் ஈடுபட்ட 2 பேர் உட்பட 4 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. கோவை பேரூர் ஆதீனத்தின் 24வது குருவாக இருந்த சாந்தலிங்க ராமசாமி அடிகளாரின் 100ஆண்டு விழாவை ஒட்டி 300 சிவலிங்கங்களை வைத்து சிவபூஜை நடைபெற்றது. இதில் 300 சிவலிங்கங்களுக்கும் கோடி அர்ச்சனை வழிபாடு நடத்தப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இன்று தொடங்கி 10 நாட்களுக்கு ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள முக்கிய கோவில்களிலும் சிவலிங்கத்தை வைத்து பூஜை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் செல்லம்பட்டி பகுதியில் ஜவ்வரிசி ஆலையிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் விளைநிலத்தில் புகுந்ததால் பயிர் சேதமானதாக விவசாயி கதறியது கண்களை கலங்கச் செய்தது. அமுதவல்லி என்ற பெயரில் 20 ஆண்டுகளாக இயங்கி வரும் ஜவ்வரிசி ஆலையிலிருந்து ரசாயன கழிவுநீரை அருகே உள்ள நிலத்தில் குட்டையமைத்து சேகரித்து வருகின்றனர். இந்த குட்டையின் கரை உடைந்து அருகே உள்ள விளைநிலத்திற்குள் கழிவுநீர் புகுந்தது. இதனால் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த மரவள்ளிக்கிழங்கு, வெங்காயம், கொத்தவரை, சோளம் போன்ற பயிர்கள் கழிவுநீரில் மூழ்கி வீணாகியிருக்கின்றன. நவீன கற்பித்தல் முறை குறித்து சேலம் மாவட்ட பள்ளி கல்வித்துறை நடத்திய பயிலரங்கம் ஆசிரியர்களிடையே வரவேற்பை பெற்றது. நவீன கற்பித்தல் தொழில்நுட்பங்களை மிகுந்த பயன்பாட்டு தன்மையுடன் மாணவர்களுக்கு கொண்டு சேர்த்திடும் வகையில் தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கு திறன் வளர்ப்பு பயிலரங்கு நடத்தப்படுகிறது. மாநில திட்டக்குழு உறுப்பினர் சுல்தான் அகமது இஸ்மாயில் நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் கற்பித்தல் முறையை மேம்படுத்துவது குறித்து பயிற்சி அளித்தார். உங்க ரைட் கால் அப்படி தூக்குங்க, உட்கார்ந்துட்டு அப்படி தூக்குங்க, ரைட் கால் போடுங்க, முட்டை போடாதீங்க, கிளாஸ் திருத்தல பேப்பர் 6 போடுங்க, உங்க கால் எந்த பக்கம் திரும்புது, உங்க காலே உங்க கண்ணு யாரே
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. ஊர்குளத்தான்பட்டி கிராமத்தில் முனியன் கோயில் படைப்பு திருவிழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டு போட்டி நடத்தப்பட்டது. சீறி பாய்ந்த காளைகள் காளையர்களின் பிடியில் சிக்காமல் துள்ளி குதித்து ஓடின. களத்தில் விளையாடி பார்வையாளர்களை கவர்ந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு கட்டில், சேர் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த போட்டியின் போது காளைகள் முட்டியதில் 20 பேருக்கு காயம் ஏற்பட்டது. மாருதி, ஹூண்டாய் உள்ளிட்ட பல நிறுவனங்களின் கார்களின் விலை உயர்ந்திருக்கிறது. இது குறித்து வரைகலைகளுடன் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. நடுத்தர குடும்பத்தினரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கனவுகள்ல ஒண்ணு கார் வாங்குறது. ஆனா இனி கார் வாங்குறது எட்டாக்கணியா மாறிடுமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. காரணம், கார்களோட விலையேற்றம். ஒவ்வொரு ஆண்டுமே கார்கள் விலையேற்றத்தை சந்திக்கும் அப்படின்னாலும் கடந்த சில ஆண்டுகளா விலையேற்றம் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு குறிப்பிடலாம். அந்த வகையில இந்த ஆண்டு பல்வேறு நிறுவனங்களும் விலையேற்றத்தை அறிவிச்சிருக்கு. முக்கியமா சொல்லணும்னா ஹுண்டாய் மோட்டார்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2025 மாடல் கார்கள் எல்லாத்துக்குமே அதிகபட்சமா 25,000 வரைக்கும் விலையேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் 4% விலையேற்றத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க. அது மாடலை பொறுத்து ஒவ்வொரு காருக்கும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட இருக்கிறது ஆல்டோ, வேகனார், ஸ்விஃப்ட், பலினோ அப்படின்னு நிறைய கார்கள் இருக்கு. மாருதி பொதுவா கம்மி பட்ஜெட்ல மக்களுக்காக கார்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவை பொறுத்த வரைக்கும் அவங்க எஸ்யூவி, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இதை தான் அவங்க அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு 3% விலையேற்றத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க. எம்ஜி மோட்டார்ஸும் எல்லா மாடலுக்குமே 3% விலையேற்றம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் முக்கியமான நிறுவனம் நாம பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 3% விலையேற்றத்தை அறிவிச்சிருக்காங்க. இங்க நெக்ஸான், ஆல்ட்ராஸ் நான் உதாரணத்துக்கு 2 மாடல் போட்டிருக்கேன். ஆனா நிறைய மாடலுக்கு அவங்க விலையேற்றத்தை அறிவிச்சிருக்காங்க. அது ஒவ்வொரு மாடல் பொறுத்தும் அந்த சதவீதம் அப்படின்றது மாறுபடும். அதே மாதிரி கியா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா மாடலுக்குமே 2% அளவுக்கு விலையேற்றம் இருக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா ஸ்கோடா ஆட்டோ இந்தியா, இதை பொறுத்த வரைக்கும் இப்போ புதுசா கைலாக் அப்படின்னு ஒரு மாடல் அறிமுகமாகி இருக்கு. அதை தவிர மற்ற எல்லா மாடலுக்குமே விலையேற்றம் 3% இருக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மெர்சிடிஸ் பென்ஸ், ஆடி இந்தியா, BMW இந்தியா இவங்களை பொறுத்த வரைக்கும் 3% அளவுக்கு எல்லா மாடலுக்குமே விலையேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விலையேற்றத்துக்கான முக்கியமான காரணமா அவங்க குறிப்பிடுறது பணவீக்கம், அதே மாதிரி கமோடிட்டிஸ்ல இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் காரணமாக தான் விலையேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரி, மொத்தமா இந்த துறை எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, முக்கியமா கார்கள் விற்பனையில எந்த அளவுக்கு வளர்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2020 24.6 லட்சம் கார்கள் விற்பனையாகி இருக்கு. இது அதற்கு முந்தைய ஆண்டை விட 18% குறைவு. அதுவே 2021 அது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 30.8 லட்சம் கார்கள் விற்பனையாகி 27% வளர்ச்சி கண்டிருக்கு. 2022 23% வளர்ச்சி கண்டிருக்கு. 37.9 லட்சம் கார்கள் விற்பனையாகி இருக்கு. 2023 அந்த வளர்ச்சி என்பது இன்னுமே குறைஞ்சு 8.3% தான் அந்த விற்பனை வளர்ச்சின்றது இருக்கு. 41.1 லட்சம் கார்கள் விற்பனையாகி இருக்கு. அதுவே 2024 நம்ம பார்த்தோம்னா 5% அளவுக்கு தான் விற்பனை வளர்ச்சி கண்டிருக்கு. இது அது மட்டும் இல்ல